ஆக்கைக்கும் ஆவிக்கும் ஆதாரமாயிருந்து ஆக்கைக்கும் ஆவிக்கும் ஆதாரமாயிருந்து ஆட்டுவிக்கின்ற சிவமே அறிவினுக்கு அறிவாய் இருந்து அதனை அறிவிக்க அறிவாயி எங்கு சிவமே வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாத அத்துவிதவத்துவாயுள்ள சிவமே வளர்பிறவி ஆழ்கடல் கடற்குணர்களுக்கு உறுதி மல்கு புனையாகு சிவமே சூக்குமங்கட்கும் ஒரு சூக்குமம் என பனுவல் சொல்லழிவிலாத சிவமே தொல்லை வினையாவும் துமித்து மதி அமுத சுகானந்த வீடு எய்துவான் சீக்கிரம் என்னை தடுத்து அடிமை கொண்டு ஆளரோ தித்திக்கும் முத்தி முதலே தெள்ளறிவனும் சலதி பொங்கும் உள்ளூரில் வளர் சிவசுப்பிரமணிய தேவே அடியார் பெருமக்களுக்கு பாம்பன் சாமியின் கருணையினாலே வாழ்த்துக்கள். ஆன்மாவின் யாத்திரை 2 தத்துவமசி பயிற்சி பாதை. உள்ளூர் சிவசுப்பிரமணிய சதகம் 2வது திருச்செய்யுள். முதல் மண்டலத்தில் இது வருகிறது. இது அடியார்களின் செங்கோல் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடலை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அடியார்களின் செங்கோல்னு சொல்லலாம். எஞ்சோதிடத்தில் 27ஆம் நம்பர் செங்கோல்னு கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒரு முதலமைச்சரோட மண்ணம்ப ஸ்பெல்லிங் மாற்றி 27ஆம் நம்பரில் பேர் வச்சுக்கிட்டாங்க. அது தகுந்தப்போல் அவங்க செங்கோலா ஆட்சியும் பண்ணினாங்க. அந்த 27ஆம் நம்பரில் பேர் அமைச்சிக்கிறது அது ஒரு வகை செங்கோல். அவங்க எப்பவுமே பலம் பெற்றிருப்பாங்க. இந்த பாடல் பார்த்திங்கன்னா 27வது பதிகமாக முதல் மண்டலத்தில் 27வது பதிகமாக வருது. அதனால் இது உண்மையிலேயே அடியார்களுக்கு செங்கோல். யாரெல்லாம் இந்த பாடலை புரிஞ்சு உணர்ந்து நம்பிக்கையாக படித்து பழகி வெற்றி பெறுறீங்களோ அவங்களுக்கு கிடைச்ச செங்கோல். இந்த பிறவிலேயே அவங்கெல்லாம் ஒரு அந்த சாமியாரெலாம் இப்படி வச்சுன்னு இருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு தண்டம், அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தண்டத்தை தான் சாமி நமக்கு கொடுத்துருக்கிறார். அதனால 27வது பதிகமாக வந்துடுது. இது உள்ளூர் என்பது எதுன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது பாம்பனும் இல்லை, ராமேஸ்வரமும் இல்லை. அங்கே ஏமாத்துறாங்க, அது வேறு. ஆனால் பாம்பன் நாங்களும் அங்கே தான் முதல்ல போய் ஏமாந்துருக்கோம். உள்ளூர் சிவசுப்பிரமணிய சாமி கோயில் இது தான் அப்படின்னு சொல்லி 2004 காமிச்சாங்க. பாம்பன் சாமி வழிபட்ட கோயில் இது தான், இதுக்கு தான் 100 பாட்டை பாடினார் அப்படின்னாங்க. நாங்களும் 2004 அந்த கோயிலில் போய் கல்யாண உற்சவம்லாம் நம்ம குழுவில் சாமியெல்லாம் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்க அதை வச்சு கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. அது அவங்களுடைய மைனஸு. நாங்கள் இங்கே தலைவர்கிட்ட சொல்கிறோம். கிருஷ்ணசாமி முதலியார், மகாதேஜ மண்டல சபை தலைவர், பாம்பன் சாமி வழிபட்ட உள்ளூர் சிவசுப்பிரமணிய சாமி முருகன் கோயில் நாங்கள் போயிட்டு வந்தோம் அப்படின்ன உடனே அவர் சொன்னார், அது கிடையாது, அது தப்பாக அவங்க பண்ணிட்டாங்க. உள்ளூர் கிருஷ்ணசாமி முதலியார் மகாதேஜ மண்டல சபை தலைவர், உள்ளூர் என்பது உள்ளத்திலே இருக்கிற ஊர், இது அகப்பூஜை செய்யக்கூடிய பதிகம் அப்படின்னு கிருஷ்ணசாமி முதலியார் தெளிவுபடுத்தினார். கிட்டத்தட்ட 3 வருஷம் 4 வருஷம் நாங்கள் அந்த கோயிலுக்கு தீவிரம் போயிருந்தோம். அப்புறம் ஜனலை கூட்டு போனோம், பாம்பன் சாமி கூப்பிட்டாருன்னு சொல்லியிருந்தோம். எங்களை அப்போல்லாம் 2004 இந்த
இந்த பாட்டினுடைய முழு பொருளெல்லாம் அவ்வளோதான் தெரியாது. சாமி கும்பிட்றவங்களுக்கு முதல்ல யாருக்குமே தெரியாது. அங்கே ஏமாத்துறவங்க அதை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் இந்த அகப்பூஜைக்குரிய பதிகம் வந்து இந்த பாட்டு. அதை தான் நீங்கள் இன்னையிலேருந்து நமது உள்ளத்தில் இருக்கும் சிவசுப்பிரமணிய கடவுள் நாம் தினசரி படிக்கும்போது நமது உள்ளத்தில் ஆவாகனம் பண்ணிடுறோம். அதனால் அந்த சிவசுப்பிரமணியரை டெய்லி நம்ம வீட்டிலேயே வழிபடுறோம். இந்த பதிகத்தை சாமி வந்து நமக்கு ஒரு பயிற்சியாக கொடுக்குறாரு. மெயின் விஷயம் என்னென்னா, இந்த பதிகம் முழுக்க முழுக்க நமக்கு பயிற்சி, ட்ரைனிங் தான் இது. இது நீங்கள் படிக்கும் பொழுது தான் அது உங்களுக்கு ஒன்று ஒன்றா விளக்கம் வரும்பொழுது உங்களுக்கு புரியும். இப்போது இந்த பதிகத்தில் சுவாமிகள் எந்த கோயிலுக்கு போய் எழுதினார்? இந்த 100 பாட்டு எழுதியிருக்காரு. இது எங்கே போய் எழுதினார் அப்படின்னா, அவர் வீட்டில் தான் எழுதியிருக்கார். அவர் வீட்டில் மாடியிலேருந்தே எழுதியிருக்காரு. அந்த பழைய மாடி ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டினுடைய தன்மை ரொம்ப இதுவாக தான் இருக்கும். அந்த காலத்துக்கு அது இருக்கலாம். ஆனால் நம்ம இந்த காலத்தை பார்க்கும்போது அந்த வீடு மாடி வந்து சாதாரணமாக ஒரு மாதிரியாக தான் தெரியும். அதனால் இதை சாமி அந்த சமயம் இந்த பாட்டை எழுதும்போது துறவுக்கு செல்லவில்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சாமி துறவுக்கு செல்லவில்லை 1. 2வது வீட்டில் இருந்து தான் எழுதியிருக்கார் 2. இது அடுத்த ஸ்டெப்பில் நான் கொஞ்சம் சொல்கிறேன். இப்போ இந்த பாட்டில் எப்படி எழுதியிருக்காருன்னா, ஒளி தத்துவத்தில் எழுதுகிறார். ஏற்கனவே கந்தர் ஒளி அல் அந்தாதி அப்படின்னு சொல்லி குயவன்பேட்டையில் எழுதியிருப்பார். அந்த கந்தர் ஒளியல் அந்தாதி என்னவோ அந்த ஒளி, அதாவது ஒளிங்கிறது சிவத்தத்துவத்தில் வரும். நாத தத்துவம்னு பேர். அது மட்டும் நம்ம எதுலேயுமே கலக்காது. ஆனால் நம்ம எல்லா உயிர்களிலும் அந்த ஒளி வரும். அது எங்கேருந்து வருது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அது 4 வகை வாக்குன்னு வகை. அதை ஒன்று பிரிக்கும் பொழுது 5 ஆகும். அது சூட்சும வாக்கு, பைசந்தி வாக்கு, மத்தியம வாக்கு, வைகரி வாக்கு, 4 வகைன்னு வாங்க. வைகரின்றதே 3 இங்கே வரைக்கும் வரும். மூலாதாரத்துலேருந்து வரும். மூலாதாரம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி இது வரைக்கும் வரும். தொண்டை வரைக்கும் வந்தது நான் சொல்லலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் வந்ததுன்னா வைகரி வரலன்னு அர்த்தம். வெளியே வந்து கொட்டும் பொழுது தான் வைகரின்னுவாங்க. அதை தூல வைகரி, சூட்சும வைகரி அப்படி நான் சொல்லலான்னு நினச்சேன். நான் சொல்லலை அப்படின்னாங்கன்னா சூட்சும வைகரி, நான் சொல்லிட்டேன்னா தூல வைகரி. இப்படி பிரிப்பாங்க. 5 வகை வாக்காவும் சிலர் சொல்லுவாங்க, 4 வகை வாக்காவும் அதில் வரும். இந்த வகையில் மூலாதாரத்தில் வரணும், எடுக்கணும். எடுத்து அது விசுத்தி அப்படியே கொண்டு வரணும். எல்லா சக்கரங்களும் கொண்டு வரணும். மூலாதாரத்தில் ஆரம்பித்து இந்த குரல் அப்படி தான் வருது, சப்தம், ஒலி. அதில் இங்கேருந்து வர்றது தான். நெடில் எடுத்தெல்லாம் மூலாதாரத்துலேருந்து வரும். குறில் எடுத்தெல்லாம் இங்கே மேலேருந்து வரும், அநாகத சக்கரத்துலேருந்து வரும். அதனால் இது மாதிரி வச்சுருப்பாங்க. கசட தப்பற வல்லினம், கஞ்சன நமன மெல்லினம், ஏரள வழல இடையனம்னு சொல்லி திருமூலரில் கொடுப்பாங்க. இந்த வல்லின எழுத்துக்கெல்லாம் கீழேந்து வரும். அது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கணும். மெல்லின எழுத்துக்கெல்லாம் மூக்காண்டந்து வரும். ஞ ந அப்படின்னு பொழுது கொஞ்சம் வரும், குறைஞ்சி வரும். இடையின எழுத்துக்கள் இங்கே வரும். இதுதான் இந்த சவுண்டு ஓசை வெளியே வரக்கூடிய ரகசியம். இது திருமூலரில் கொடுப்பாங்க, தந்திரங்கள்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த அமைப்பில் தான் சுவாமி எழுதுகிறாரு. இது எழுதும்பொழுது என்ன பண்ணியிருக்காருன்னா, சமஸ்கிருதம் எப்படி பண்ணுறாங்களோ அந்த டெக்னிக்கே யாப்பு தமிழ் வச்சுருப்பார். சமஸ்கிருதத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, சகசரநாமாசனம் பண்ணுவாங்க. இப்போ குமாரசம் கூட இருக்கு இல்லைங்களா, ஓம் ஷண்முகபதியே நமோ நமக, ஓம் ஷண்முகபதியே நமோ நமகன்னு அந்த ஹாங்கிறத வாயை திறந்து கீழேருந்து மொத்தத்தையும் வெளியேற்று கொட்டணும். ஹா அப்படி வாயை திறக்கணும். அந்த அமைப்பில் தான், உச்சரிப்பு தான் இதில் மெயினாக வைக்கிறார் சாமி. அதனால் அவங்கவுங்க கேட்குறத விட அவங்கவுங்க அந்த பதிகத்தை எழுதியோ அந்த புத்தகத்தை எங்கிட்ட ஜெராக்ஸ் எடுத்து வாங்கி வச்சுக்கணும், சத்தமாக படிக்கணும். படிச்சிங்கன்னா அது அந்த அளவில் தான். இது ஏ ஓசையும் ஓ ஓசையும் கடைசியில் வச்சு முடிப்பார். நெடில் எழுத்துக்களை கடைசியாக வச்சு முடித்து காட்டுவார். சிவ குருவே குருவே குருவேன்னு முடிச்சுப்பார். பார்த்தீங்கன்னா போன பாட்டில். இந்த பாட்டில் சிவமே சிவமே சிவமேன்னு முடிக்கிறார். அதனால் நீங்கள் இந்த பாட்டை
இப்போ ஐயா முதல்ல இந்த பாட்டை போட்டுருவார் இல்லைங்களா, அப்போ இந்த பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதில் எப்படி வரும்னா சிவமே சிவமே சிவமேன்னு எல்லாமே வரும். அதனால் இதை நீங்கள் கவனிக்கும் பொழுது 36 தத்துவங்கள் இருக்குது உடம்புல. அதில் நாத தத்துவம்னு வரும். அது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா துவித நாக பந்தத்தில் நான் விளக்கியிருக்கிறேன். 31 வரைக்கும் தான் இங்கே வரும். 5 இதுக்கு மேலே போயிடும். அந்த 5 தத்துவத்தில் தலைமை தத்துவம் நாதம். அந்த நாத தத்துவம் சிவனிலேருந்து வர்றது. அதனால் அந்த தத்துவத்தில் தான் நாதம்னா ஒலி, சவுண்டு, ஓசை, ஆகாய பூதம். அதுலேருந்து இங்கேருந்து எழுப்பி அங்கே கொடுக்கறது. அதில் தான் இதில் வருது. அதாவது நீங்கள் சத்தமாக பாடும் பொழுது இது உங்களுடைய உள்ளுக்குள்ளே அப்படியே சிவனை உட்கார வைக்க முடியும், அமர வைக்க முடியும். உள்ளூர் சிவசுப்பிரமணிய சதகம் தியானம் செய்யும் பயிற்சியை தருகிறது. இருதய கமலத்தில் இந்த இடத்துல இருதயம்னா இந்த லெஃப்ட் எடுத்துக்காதீங்க. இருதயம்ங்கிறது சென்டர் பிளேஸ். உடம்புனுடைய மொத்த பகுதி. இதுலேருந்து 12 அங்குலம் இன்னும் உடம்பு இருக்குது, சூட்சும உடம்பு. நம்ம சூட்சும உடம்புக்கு தான் கணக்கு எடுக்கணும். இந்த ஸ்தூல உடம்பு கண்ணுக்கு தெரியறது ஸ்தூல உடம்பு. கண்ணுக்கு தெரிகிற உடம்பை விட்டுடுங்க. கண்ணுக்கு தெரியாத உடம்பு இங்கேருந்து 12 அங்குலம் மேலே இருக்காது. ஆறான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது 12 அங்குலம் மேலே வரும், துவாதசந்தம்னு. அதில் இந்த பக்கத்தில் இந்த 6 அடிக்கு 12 அங்குலம் போனால் இந்த 2 அடிக்கு 4 அங்குலம் இப்படி வரும், இப்படி 4 அங்குலம் வரும். அதுதான் சக்தி உடம்பு. அந்த சக்தி உடம்பு இந்த இருதயத்தில் இந்த மார்பகத்துக்கு, அதாவது விழாவுக்கு கீழே இந்த இடத்த எடுக்கணும். அந்த இடத்துல ஓம்னு எழுதணும். அதுதான் வந்து இருதயம். இப்போ இந்த சொல்லக்கூடியது சைவ சித்தாந்தத்தில் சொல்லக்கூடியது, பாமன் சுவாமிகள் சொல்லுவது இருதயம் என்பது மத்திய பகுதி. இப்போது இருதயம் என்பது நம்ம சிவகுமாரையா கூட ஒன்றுத்தில் விளக்கியிருப்பார். ஆர்ட் ஆஃப் த சிட்டி அப்படின்னு சொல்லுவார். அப்போது ஆர்ட் ஆஃப் த சிட்டி தமிழ்நாடு அப்படின்னா ஆர்ட் ஆஃப் த சிட்டி சென்னை. லண்டன்னு தெரியாது, பிரிட்டன் இல்லைங்களா, கிரேட் பிரிட்டன், அது லண்டன். அப்படி ஒரு நியூயார்க் அப்படின்னு சொல்ல, அமெரிக்கான்ற நியூயார்க். அது மாதிரி ஆர்ட் ஆஃப் த சிட்டி அப்படின்றது. இந்த ஆர்ட், இந்த இடம் இருதயம், அது வந்து ஆர்ட்டு. இந்த ஆர்ட்டு உடம்புக்கு, இந்த ஆர்ட்டு சூட்சும உடம்புக்கு. இது ஸ்தூல உடம்புக்கு, இது சூட்சும உடம்புக்கு. இந்த இடத்துல ஓம்னு ஒரு வார்த்தையை நீங்கள் எழுதிக்கிடணும். எழுதுகிறப்போல கற்பனை பண்ணிக்கிடணும். அப்படி பயிற்சி எடுத்திங்கன்னா இது கொஞ்சம் நல்லா பலன் தரும். அவரே சாமியை சொல்லுவார் செவியார் ஊரில், முயற்சி முஞ்சாது பலன் தரும்னுவார். என்னது முயற்சி முஞ்சாது பலன் தரும்? அப்போ அவரே அடுத்து கொடுப்பார். சிவப்பு கலர் உங்களுக்கு வேணும், என்ன பண்ணுறது அப்படின்னு ஆரத்தி எடுக்கிறோம். அப்போ சிவப்பு கலர் தானே வேணும், ஆரத்தி திருஷ்டி போகும் சிவப்பு கலர் பார்த்தா. அப்போ என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் மஞ்சளை போடுறாங்க, கொஞ்சம் வெள்ளை சுண்ணாம்பு போடுறாங்க, சிவப்பு வந்துடுது. போட்டது மஞ்சள், இன்னொன்று போட்டது வெள்ளை சுண்ணாம்பு, ஆனால் சிவப்பு ஆகிடுது. அதே போல் முயற்சின்னு ஒன்று இருக்குது. இது தேவை, இந்த பதிகத்தை அட்டன் பண்ணுறவங்களுக்கு தேவை கண்டிப்பாக முயற்சி. அந்த முயற்சி முஞ்சாது பலன் தரும். இது பதி பசு பாசம். அதில் முதல் 20 பாடல்கள் பதி. அதனால் இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இதில் சுவாமி திருவலங்கத்தட்டு 2ல் ஒரு பாட்டு சொல்லுவார். சததம் குகனே 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 என்றோதின் சுகமே சுகமே சுகம் அப்படின்வார். இதில் ஒரு எக்ஸ்ட்ரா வார்த்தை இருக்கு அப்புறம்னா, குகன் சுகம், இதுதான். இது 3 தடவை சொல்கிறாங்க. சததம் குகனே 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 என்று ஓதின் சுகமே சுகமே சுகம், திருவிலங்கத்தரட்டில் சொல்லுவார். இப்போ இந்த பாட்டு போல் நீங்கள் மனசில் இந்த குகையிலே இருக்கின்றவனே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா, சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு உள்ளே இறைவன் நிற்கிறாரு அப்படிங்கிறது தான். அதில் இன்னொரு பாட்டில் ஒன்று, அதாவது முதல் மண்டலத்திலே வரும், வீட்டுக்கு உடையவன் நீயே, அந்த வீட்டை சுகிக்க இந்த வீட்டை நம்பாதே, ஊட்டும் அறுசுவை போக்கி சிவன் ஊட்டும் ருசியை
உட்கொண்டு தேக்குன்னுவார். ஆனந்த கழிப்பில் சொல்லுவார். முதல் மண்டலத்திலே வரும் இந்த பாட்டு. ஆனந்தமே குக பிரம்மம் சச்சிதானந்த ஞான சதானந்த பிரம்மன்னுவார். நான் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் 49வது நிகழ்ச்சியில் சுவாச காற்றுகள் வரக்கூடிய அந்த கணக்குகளை சுவாமி கொடுப்பார் இல்லை, அந்த பாட்டில் தான் இது கொடுத்துருக்கேன். 49வது நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். இதில் மோட்ச வீட்டுக்கு உரியவன் நீ யார் கேட்குற அவ்வளோ பேரும் மோட்ச வீட்டுக்கு உரியவர்கள். சரி, இந்த உடல் எனும் வீட்டை நம்பாதே, இந்த உடல் எனும் வீட்டை நம்பாதே, சாப்பிட மட்டும் என்பதை வாழ்நாளை கழிக்காதே, சாப்பிட மட்டுமே என்று வாழ்நாளை கழிக்காதே, சிவன் அருள் சுவையை நாடு. இதுதான் முக்கியமான வார்த்தைகளை இந்த பொருளை ஞாபகம் வச்சுக்கணும். எல்லோரும் படிப்பாங்க, எல்லாரும் கேட்பாங்க, அசை போடணும். 2வது தரம் 3வது தரம் இப்படி மாடு மேய்ஞ்சிட்டு வந்துடும், அப்புறம் நிதானமாக அசை போடும், அப்புறம் தான் பாலாக வரும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் இதை அமிர்தமாக எடுக்கணும் அப்படின்னா 2வது தரம் 3வது தரம் இதை நீங்கள் நிதானமாக திருப்பி இந்த நினைவில் யாருக்கு வரீங்களோ அவங்களுக்கெல்லாம் மோட்ச பாதைகளுக்கு பாம்பன் சாமி நமக்கு வழி காட்டுறார். இப்போ இந்த பாட்டில் சிவமே அப்படிங்கிற பாட்டில் அவர் பாடியிருக்கார், ஓதுவார் இல்லைங்களா. இது ஆன்மாவின் யாத்திரை, தத்துவமசி பயிற்சி பாதை. இந்த ஆன்மாவில் பதி என்கிற இறைவன் இருக்கார். எந்த கோயிலுக்கு நம்ம போகல, இந்த உள்ளூரில் இருக்க கோயிலுக்கு தான் வழிபடுறோம். அந்த ஆன்மாவை இந்த பாடலில் பதிகத்தில் சிவமே சிவமேன்னு சொல்லுவார். சிவசுப்பிரமணியம் என்கிற குருவுக்கு இந்த பாடலில் உள்ள பெயர் சிவம். சிவம் என்பது பதி, சிவம் என்பது பசு, சிவம் அது உயிர் என்பது பசு. அதே சமயம் உடல் என்பதும் சிவமாகிய உடலுக்கும் பாசம்னு பேர். இந்த பதி பசு பாசம்ங்கிறது மொத்தம் இந்த உடம்பையே தான் கொண்டு வரார் இந்த பாடலில். உடலுக்கும் உயிருக்கும் ஆதாரமாக இருந்து திருவிளையாடல் புரிகின்ற சிவமே, உயிர்களுக்கு ஞான வடிவில் இருந்து இயக்கும் சிவமே. ரெண்டற்ற நிலையில் அப்படின்னா புரியாது இல்லையா. உள்ளவே ஜீவாத்மான்னு இருக்குது, உள்ளவே பரமாத்மான்னு இருக்குது. அது ரெண்டும் சேர்ந்தாதான் அத்வைதம்னு பேர். அதனால் ரெண்டற்ற நிலையில் இருந்தால், அது ரெண்டும் இல்லாமல் ஒன்றா சேர்ந்து இருந்தால் அது அத்வைதம் என்று பெயர். அதான் சாமியுடைய அத்வைத கொள்கையை ஸ்தாபிதம் பண்ணுறார். இந்த உலகில் வாழ்வதை வாழ்க்கை என்னும் இந்த கடலில் வாழ்கின்ற உயிர்கள் இந்த பிறவிக்கடலை கடந்து உறுதியான தெப்பமான சிவமே, நுண்ணிய உயிர்கள், இந்த கிருமிகள் சொல்கிறாங்க இல்லைங்களா, எத்தனை கிருமிகள் சொல்கிறாங்க, அந்த நுண்ணிய உயிர்கள் உயிர் தானே, அந்த உயிர்களின் உள்ளே உள்ளன, அதுக்குள் நுண்ணிய பொருள்களாக இருக்குது. அதைவிட மிக நுண்ணியமாக இருக்கிற உள்ளே இருக்கும் பொருள் என வேதம் சொல்கிறது. சாமி சொல்லலை, சாமி வேதத்தை படித்து அதுலேருந்து சொல்கிறாரு. தைத்திரிய ஆரண்யகம் அப்படின்னு ஒரு வேதம், கடம்னு ஒரு வேதம், ஸ்வேதாஸ்வேதரன்னு ஒரு வேதம், கைவல்யன்னு ஒரு வேதம். இது சொல்லுது, இந்த உபநிடதங்கள் சிவம்னு சொல்லுது. இது நுண்ணிய பொருள்களுக்கும் உள்ளே இருக்கிற நுண்ணிய பொருளான சிவமே அப்படின்னு சொல்லுது. பிறவி தொல்லைக்கு காரணம் நம்மளுடைய நல்ல வினை, நம்மளுடைய கெட்ட வினை. நல்லது செஞ்சாலும் மறுபடியும் பிறப்போம், கெட்டது செஞ்சாலும் மறுபடியும் பிறப்போம். இந்த ரெண்டையும் ஒழித்து பேரின்ப வீட்டை சீக்கிரமாக கொடு சிவமே அப்படின்னு கேட்குறார். என் உள்ளே இருந்து வெளியே வந்து அருள்கின்றார். உள்ளத்தில் இருக்கும் முருகன் முதல் பாடலில் குரு, 2வது பாடலில் அதே முருகன் சிவம் ஆகிறது. இப்போது நீங்கள் என்ன பண்ணணும், உயிர்கள் எதையோ தேடிட்டு இருக்குது, ஆனால் சிவமே அதை தடுத்து, சிவமே அதை ஆட்கொண்டு
சிவமே அதை அருள வேண்டும். இதுதான் இதில் கேட்குறாரு. தெள்ளறிவு எனும் சலதி பொங்கும் உள்ளூரில் வளர் சிவசுப்பிரமணிய தேவே. இதான் இந்த பதியத்தில் சொல்லியிருக்காரு. இந்த பாடலை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ரெண்டாவது இப்போ இந்த பாடலை போட்டுட்டு இந்த விளக்கத்தை மறுபடியும் பாருங்கள். உங்களுக்கு நல்லா தெளிவாக உங்களுக்கு புரியும். இதெல்லாம் எழுதி வச்சுக்கிங்க. இது வந்து பயிற்சி, அதனால் எழுதுனா தான் உங்களுக்கு புரியும். பதி என்கிற இலக்கணத்துக்கு ரெண்டாவது வர்றது